நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வந்து அங்க பிரதட்சணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வயசான பாட்டி வந்து காவடி எடுத்துட்டு இருக்காங்க. பகவான் வந்து அந்த சண்டியை நிறுத்தியதாக சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. ரத உற்சவம் இப்பொழுது மிகச் சிறப்பாக நடைபெறுகின்றது. வித்திடுவர் நாமங்கள் தீர்த்திடுவாய் உண்மையாய் சரணடைந்து வெல்கம் டு ஆர்ஜே பீத் கேஜே. எங்கே நிற்கிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் முன் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி வந்து நயனாதேவிக்கு வந்துட்டோம். இப்போ வந்து நயனாதேவியில் வந்து தேர் திருவிழா வந்து நடந்து கொண்டிருக்கு. சிறப்பான முறையில் நடக்கிற இந்த ஒரு தேர் திருவிழாவை நீங்களும் சிறப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். ஸோ இந்த ஒரு வீடியோவை முழுசாக பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் கொடுக்குற முகமாக வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அப்படியே கீழே 2-3 இது கொடுப்பாங்க. அதில் ஒன்று வந்து கிளிக் பண்ணிங்க சொன்னால் அதெல்லாம் ஆல். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க சொன்னால் எல்லா வீடியோவும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஐயோ பார்த்தீங்கன்னு சொன்னால் டைம் போயிடுது. நல்லா நாங்கள் உள்ளே வந்து சேர்றது நல்லா டைம் போயிடுது. இப்போ தேர் வந்து இப்போ இழுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நான் சொன்னால் அந்த வள்ளத்துலேருந்து வந்து சேர்றதுன்றே ரேரான ஒரு விஷயம். நீங்கள் பார்த்துருவீங்க. அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வந்து சேர்ந்துருந்தோம். அண்டு இதுக்குள்ளே எங்கப்பா போய் வீடியோ எடுக்கிறது பார்க்கலாம். எல்லாம் வந்து இப்போ வடத்தை மாற்றிட்டு இருக்காங்க. தேங்காய் மோஸ்ட்லி உடைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் அவ்வளோக்கு லேட் ஆகிட்டோம். ஸோ ஃபைனலாக இந்த டைமுக்குள்ளே வந்து சேர்ந்துட்டோம். ஸோ முதல்ல நாங்கள் ஒரு திருவிழா காமிச்சிருந்தோம், இந்த கருட சர்ப்பம் திருவிழா அப்படின்னு சொல்லி. அந்த திருவிழாவுக்கும் இந்த அளவுக்கு ஆட்கள் இருக்கல. பட் இப்போ பாருங்க, எப்பா வடத்தை வந்து மாற்றி எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க ஒருத்தவங்க. அப்படியே இந்த பக்கம் காவடியும் எடுத்து கொண்டு வர்றாங்க. ஒரு பக்கம் போகல, அதை போய் வரையில ஒரு இடத்துக்குள்ள வந்தோம் அப்படி சொன்னால் வந்து மறுபடியும் வந்து வேறு வேறு இடங்களுக்கு மாறி தெரியலை. அது உங்களுக்கு தெரியும், கஷ்டம். அவ்வளோ க்ரௌடாக இருக்குது. இதுக்குள்ளால பூந்து போய் வீடு எடுக்கிறது வாருதுன்னு சொன்னாலே கஷ்டம். ஒரு இடத்த பிடிச்சோன்னு சொன்னால் அந்த இடத்துல தான் ஃபைனலாக நின்றே ஆகணும். போய் வரையில. ஏன்னா ப்ரோ கஷ்டமாக இருக்குது இவ்வளோ பூந்து வருது. தேங்காய் உடைக்கிறதுலாம் பார்க்கல, படம் ஷேர் பண்ணியிருக்காங்க இப்போ மாற்றி மாற்றி. இங்கே பாருங்க, இங்கே அமோகமாக நடக்குதுங்க. இங்கே ஒரு பக்கம் வந்து தேர் திருவிழாவுக்கு எல்லாத்தையுமே ஆயத்தம் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே மறுபக்கம் வந்து காவடிக்கு வந்து அப்படி ஆட்டம் போட்டு காவடி எடுத்துக்கொண்டு வராங்க. முற்காவடி தான் எடுத்துட்டு வராங்க.
பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்ட்ட திங்ஸ் எல்லாம் வந்து ஒரு இடத்த வைக்கிறதுக்கு இடம் கிடையாது. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரசாந்த்கிட்டையும் மதுக்கிட்டையும் கொடுத்து ஒரு பக்கம் நிற்க சொல்லிட்டோம். ஸோ நானும் தமிழ் ப்ரோஸும் களத்தில் இறங்கியாச்சு. ஒரு பக்கம் நாங்கள் வீடியோ கவர் பண்ணுறோம். பார்க் காவடியெல்லாம் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அங்கே நிற்கிறாங்க பூ வீசுறதுக்கு. மேலேருந்து அங்கே இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அங்கேருந்து மேலே பூ, அதாவது அந்த மலர் வீசுவாங்க. எல்லாமே தாமரை மலர்களாக கையில் வந்து அப்படியே கோர்த்து சேவிச்சு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே எல்லாருமே ஆயத்தம் பண்ணிட்டாங்க. பாருங்கள் கற்பூரம் எவ்வளோ எரிச்சிட்டு இருக்குன்னு. கற்பூர சட்டி எடுத்துட்டு இருக்கிறாங்க எல்லாரும். ஆல்மோஸ்ட் இழுத்துட்டாங்களா? இல்லை, முன்னாடி இருக்கு 2 தேர் நிற்கிது அங்கே முன்னுக்கு பார்த்தீங்கன்னா. இழுக்க ஆரம்பிச்சுட்டாங்களா? அது இழுக்க ஆரம்பிச்சாச்சா? ஏன் இல்லை இன்னும் தொடங்கல. அப்போ முன்னுக்கு இருக்கிற தேர் 2 அது பிள்ளையார் முருகனும் அது இன்னும் இழுக்க ஆரம்பிக்கல. ஸோ இன்னும் ஆரம்பிக்கல. அது பிள்ளையாருக்கு முருகனுக்குரிய தேர். இங்கே தான் வந்து அம்மனுக்குரிய மெயின் தேர் வந்து இங்கே தான் இருக்கு. சப்புர திருவிழாலாம் நடந்திருக்கு. அங்கே பாருங்க எவ்வளோ பெரிய சப்புரம் இருக்குன்ட்டு. ஓகே, ஸோ பல்லாயிரக்கணக்கான மக்கள் புடைசூழ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இங்கே வந்து இப்போ தேர் திருவிழா. அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்காயெல்லாம் திருஷ்டி தேங்காய் எல்லாமே உடைச்சிருப்பாங்க. நீங்கள் அந்த தேங்காய் எல்லாமே உடைச்சிட்டாங்களா ஐயா? உடைச்சள்ளிட்டாங்க. மோஸ்ட்லி எல்லாம் முடிஞ்சுது. நம்ம டூ லேட் வந்தது. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே பழைச்சி நிற்கிறாங்க. அது நிறைய பேர். எந்த பக்கம் போகிறது எதை கவர் பண்ணுறதுன்னே தெரியாமல் இருக்குது. ஸோ படத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கேருந்து இது வரைக்கும் படம் பிடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அண்ட் இந்த பக்கம் வந்து காவடி. பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே மட்டும் கிடையாது, இங்கே கூட வந்து திருஷ்டி தேங்காய் வந்து இங்கே கூட உடைச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு புறம் வந்து அப்புறப்படுத்திருக்காங்க. பட் அங்கே அந்த மெயின் ஏரியா நிறைய பேர் நிற்பாங்க அப்படிங்கிறதுனால அது எல்லாமே அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்திட்டாங்க. இங்கேயே வந்து வடத்துக்கு ஆட்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த தெருக்கெல்லாம் வந்து வடத்தை செட் பண்ணிட்டாங்க. வடத்துக்கு இப்போ ஆட்கள் வந்து கேட்டுட்டாங்க முழுக்க. நல்ல வேளை இந்த ஓரமாக சின்ன ஒரு கேப் இருக்குது. இதை நம்ம யூஸ் பண்ணி இதுக்குள்ளால நம்ம நடந்து போய்கொண்டிருக்கோம். ஸோ பாரு நினைக்கிறேன். இது வந்து பிள்ளையாருக்குரிய தேர். இதுக்கு அடுத்தது முருகனுக்குரிய. கடல் அலைகளின் ஓட்டையும் அம்பிகையின் அடியார்களின் அரோகரா குரல் எழுப்பவும் உலக நாயகியாக அருட்காட்சி கொடுப்பதற்காக அம்பாள் தனது சித்திர திருத்தேரில். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து பரவாயில்லாம் எடுத்து கொண்டு வந்துருக்காங்க. எல்லா பக்கம் எந்த பக்கத்தை பார்க்குறேன்னே தெரியாமல் இருக்கு. அங்கே ஒரு கிரீன் கலர் கொடி காட்டுவாங்களா, அந்த பச்சை கொடி. அந்த பச்சை கொடியை வந்து காட்டினா வந்து தேர் இழுப்பாங்க. அதே மாதிரி ரெட் கொடின்னு வச்சிருப்பாங்க. அந்த ரெட் கொடியை காண்பிச்சா வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களுக்கு காட்டக்கூடிய ஒரு சமிஞ்சை. ஸோ அதைத்தான் வந்து பார்த்து அவங்க நகருவாங்க. எப்படி திருப்புறாங்க பாருங்க. ஐயோ, அலைகளை தாண்டி அடியார்கள் வந்து அம்மாளிடம் வேண்டுவது நீர் நாங்கள் அம்மா, எல்லாம் உடையவர் நீ அம்மா, ஏது மற்றவர் நாங்கள் அம்மா. ஸோ முன்னாடி வந்து பிள்ளையாருக்குரிய தேர் போயிடுச்சு. இங்க வந்து முருகனுக்குரிய தேர் இருக்குது. இது வந்து அம்மன் தேருக்குரியவங்க படத்தை பிடிச்சிட்டு இருக்காங்க. அருட்காட்சியை காண என பல்லாயிரக்கணக்கான அடியார்கள் திருத்தேரின் முன்பாக காட்சி
நிறைய பேர் வந்து வடம் பிடிக்கிறதுக்கு இடம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி அப்படி காத்துட்டு இருக்கிறாங்க. சொன்னால் அவ்வளோ பேர் வந்து வடத்தை சூண்டு பிடிச்சிட்டாங்க. ஸோ இடமே இருக்காது, இடமே இல்லை. அதனால முடிஞ்ச அளவுக்கு மாறி மாறி சில பேர் வந்து இடத்த கொடுத்துட்டு அந்த வாய்ப்புகளை கொடுத்துட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த பக்கத்துலலாம் வந்து நிறைய முட்டிகள் வச்சுருப்பாங்க. அந்த மடத்துக்கு பொறுப்பானவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்தந்த இடங்களை வச்சு அந்த நிறை முட்டிகளை வச்சு பிரசாதங்கள் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த இடத்தால் வரும்போது தேருக்கு முன்னாடியே வந்து பூஜைகள் பண்ணி அந்த தேங்காய்களெல்லாம் உடைச்சிட்டு அந்த பிரசாதங்கள் வந்து இந்த இடத்துல வந்து பகிர்ந்து கொடுப்பாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து கிட்ட தாகசாந்திகள் வச்சுருப்பாங்க. ஸோ அங்கெல்லாம் வந்து தாகசாந்திகள் இருக்குது. ஒவ்வொரு மடத்தையும் வந்து மென்ஷன் பண்ணி அங்கேயே வந்து அவங்க அதில் பண்ணுவாங்க. ஸோ இங்கேயும் வந்து தாகசாந்தி நிலையம் ஒன்று இருக்குது. அது வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி தெரியாது, ரிங்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ பாருங்க, நம்மளும் வேண்டிடுவோம். ஏப்லே சாரி எக்ஸ்கியூஸ் மீ. ஆமாம், நான் வாங்கிட்டேன். பிடிச்சி பார்க்கவா? பிடிச்சி பார்த்து கப்பை தாங்க நான் குடிக்கிறேன். நல்லா இருக்கு. வேண்டுங்க, வண்டி குடிங்க. நாங்கள் அப்போ நான் குடிச்சிட்டு வந்தாரு. பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த க்ளீன் பண்ணக்கூடியவங்க, அந்த துப்புரவுகள் வந்து செய்யக்கூடியவங்களை வந்து பாருங்கள். இந்த மாதிரியான காஸ்டியூம்ஸ் அவங்களுக்கு அது வந்து ஃபுல்லாக வந்து கோட் மாதிரி போட்டு செஞ்சுருப்பாங்க, சேஃப் கோட் மாதிரி. ஸோ போட்டு தான் வந்து அவங்க ஃபுல்லாக டக்குன்னு ஃபுல்லாக எல்லா பக்கங்களுமே வந்து க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. முதல்ல வந்து இது வளைச்சி லைட் கட்டி விட்டுருப்பாங்க தானே, கட்டி அந்த கொடியெல்லாம் வந்து கட்டி விட்டுருப்பாங்க. இப்போ வந்து இதால் இழுத்து வரும்போது ஆட்கள் ஜாஸ்தி அப்படிங்கிறனால ஓரளவுக்கு அவங்களுக்கு இடம் கொடுக்கறதுக்கு வேண்டி இதெல்லாம் வந்து இப்போ ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல எல்லாமே வந்து இப்போ ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. நிலம் சுடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான நிலத்துக்கு வந்து தண்ணி அடிச்சிருக்காங்க, நல்லபடியாக தண்ணி அடிச்சிருக்காங்க. அண்ட் அங்கே நிறைய பேர் வந்து கற்பூர சட்டி வந்து எடுத்துட்டு இருப்பாங்க. அது வேண்டுதல் வச்சுருப்பாங்க, வேண்டுதலுக்காக வேண்டி அந்த கற்பூர சட்டிகள் வந்து எடுப்பாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓதுவார்கள் வந்து இங்கே ஓதிக்கொண்டே இருப்பாங்க. ஸோ இங்கே போகிற அந்த சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓதுவார்களால் வந்து இங்கே ஓதப்பட்டு கொண்டிருக்கும். ஓதுவார்கள் அப்படிங்கிறது வந்துட்டு நன்றாகவே வந்து தேவாரம், திருப்புகள், திருவாசம் அப்படி சொல்லி எல்லாத்தையுமே வந்து படித்து மனனம் செய்து கற்றுக்கொண்டவங்க ஓதுவார்கள்னு சொல்லி பழமே எங்கள் பக்கம் அதிகமாக இருப்பாங்க. யாழ்ப்பாண பக்கம் அதிகமாக வந்து இந்த ஓதுவார்கள்லாம் வந்திருப்பாங்க. ரீசெண்டாக வந்து வேலோடு மலைக்கு நான் போனப்போ வந்து ஓமான்லேருந்து ஒரு அண்ணா வந்திருந்தார். ஓமானில் இன்ஜினியர் ஒர்க் பண்ணுறாப்புல, யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் வந்து. ஆனால் அழகாக வந்து அவர் வந்து அந்த ஓதியிருந்தார். அந்த திருவாசகம், திருப்புகள் எல்லாமே வந்து அழகான முறையில் ஓதுவாங்க. ஓதும்போது அது நம்மளுக்கு மறுபடியும் வந்து கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். அங்கே பாருங்கள், ஒரு சின்ன பையன் பார்க்காவடி எடுத்துகிட்டு வராப்புல, அவர் பாட்டுக்கு வந்து ஆடிட்டு அப்படியே அழகாக வந்து அந்த பார்க்காவடி எடுத்துக்கொண்டு வராரு. அவங்களோட ஃபேமிலியும் நினைக்கிறேன் பக்கத்தில் கற்பூர சட்டியும் எடுக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி பார்க்காவடியும் எடுத்துக்கொண்டு வராங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு அம்மா வந்து களை ஆடிட்டு இருப்பாங்க. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இங்கே வந்து இந்த களை ஆட்டங்கள்ன்றது வரும். அது அதிகமாக வந்து அந்த பறை அப்படியான சத்தங்கள் கேட்டாலும் நிறைய பேருக்கு அப்படியான அந்த கலையாட்டம் ஆட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பிள்ளையாருக்குரியது வரும், பிள்ளையாருக்குரிய தான் பேர் மாறி சொல்லி போடுவாங்க. முழு முதல் கடவுள் பிள்ளையார் தானே. கொஞ்சம் கவலையாருக்கு ஏன் சொல்லுவா? ஏன் சொல்லுவோம்? என்னது கவலையாரு கொஞ்சம் மனம் சங்கடம் இருக்கு. அது ஒரு மைக்கை வந்து தொலைச்சிட்டீங்க, ஒரு மைக்கு தொலைச்சதால அது வீடியோ பிரச்சனை. அம்மனுக்கு நீங்க கொடுக்க வேண்டியதா இருந்திருக்கு, ஏதோ ஒண்ணு கொடுக்க வேண்டியதா இருந்திருக்கு, நீ கொடுக்கல, அதனால அம்மனை எடுத்திருக்காங்க போல இருக்கு. ஆமா, சரி சரி. எது நடந்தாலும் நன்மைக்காண்டு விட்டுட்டு அம்மன் சன்னதியில தான் காணாம. நீ ஒன்று கேட்டு அந்த கமரா இல்லைன்னா மைக் கனெக்ட் பண்றல அம்மன் கேட்டாதானே, அதுக்கு பிறகு மைக்கு டக்குன்னு விழுந்தது. நம சிவாய. அவங்க கேட்க சொல்லியிருக்காங்க போல, நான் கேட்டிருக்கேன். அது போன நிறுத்திருக்கு போல போயிடுச்சு. தரிசனம் காணலாம். புவனமெல்லாம் புவன சக்தி பனேஸ்வரி, அதற்குள் இருக்கும் சக்தியாகும். சக்தி ஞானமும் சக்தியாகும். ஆதிசக்தி புவனையில் உள்ளதையும் 12ஆம் பேசி அதுவே நான் என்று அழிவிலா சக்தி ஆன்மசாயிருப்பதை இம்மையில் உணர்வாழ்வதற்கு அருள்வா சக்தியே அற்புதமாய் எனக்கு அருள்வதுடன் அம்மையே நானும் அதுவே நீ உணர்த்து மனமே அம்பிவிடு. பார்க்கலாம் அவர்களின் பாலக்கத்திருக்கின்ற சாகுதிக்கு அன்பான அறிவித்தல் காவலியை கொண்டு செல்ல வேண்டாம் என உங்களை அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். அங்கிங்கே நாளவழி எங்கும் சக்திமயம் கட்டாமல்
உற்சவத்திற்கு மயிலாடுதுறை உலகத்தகை அம்மாவுடைய உற்சவத்தை கண்டறிக்க வந்திருக்கிறோம். அஷ்டலட்சுமி தாயே பிரத்யட்சமாகிடம்மா புகழே புண்ணியம் பெருமகிமையினால் நமனையும் வென்றிடுவர் தேசி நமஸ்காரம் எம்மையில் நீ ரட்சிப்பாய் வைஷ்ணவிமாய் துன்பம் துயரத்தை குறைத்து காப்பாற்றி சத்ருவான் பகைவனையும் சரகாதி முனிமே லப்த சக்தே போட்டையும் நான் உன்னை விட மாட்டேன் ரீங்காரம் தந்து தாயே என்று
ஈழத்தின் விடபால் நைனை நாகபூசணி அம்பாள் அங்கே தானாக சக்தி பீடமாக அமர்ந்து அருள்பாலிக்கின்ற அந்த இடத்திலே இன்றைய தினம் அங்கே மகோத்சவ பெருவிழாவின் ரத உற்சவம் இப்பொழுது மிகச் சிறப்பாக நடைபெறுகின்றது. 64 சக்தி பீடங்களில் ஒரு சக்தி பீடமாக இந்த அம்பிகையினுடைய ஆலயம் அமைந்திருக்கின்றது. இந்த ஆலயத்தினுடைய மூலஸ்தானத்திலே காணப்படுகின்ற விக்கிரகமானது சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்ற அதனுடைய ஆய்வை தொல்வியல் ஆய்வாளர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்தவர்கள் அதை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த வகையில் அலைகடல் நடுவிலே அமர்ந்து அல்புரைக்கும் அன்னை நாகபூசணி வரலாற்று சிறப்பும் பழமையும் வாய்ந்த நைனியம்பதியிலே கோயில் கொண்டு எழுந்தள்ளி பால் நினைந்தூட்டும் பாயினும் சால பறிந்து திருவள்ளுவர் பாலிக்கின்றால் பாருங்கள், பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் இப்பொழுது தேர் வடத்தை பிடித்து இழுத்து வருகின்றார்கள். எனவே நாடி வரும் அடியார்களின் வினைகளை எல்லாம் தீர்ப்பவள் அன்னை உலகிற்கெல்லாம் இருள் சூடிய உதய சூரியன் உதயமாவதைப் போல மணிபவல்லவம் என்று சொல்லப்படுகின்ற இந்த நாகதீபத்திலே அம்பிகை அமர்ந்து திருவள்ளுவர் பாலிக்கின்ற அற்புதத்தை நீங்கள் பார்க்க வேண்டாமா? அம்மை அரசாட்சி போற்றப்படுகிறது. மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குளித்ததும் சுயவடியை தந்து துணையும் தொழுது தெய்வமாகி அருட்பாவை நெஞ்ச கனகல்ல உருகச் செய்யும் இந்த அம்பிகையினுடைய திருவருளை நீங்கள் ஒவ்வொருவரும் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கின்றீர்கள். பல 100 ஆண்டுகளாக இங்கே வந்து அடியவர்கள் எல்லோரும் தங்களுடைய வேண்டுதலை விடுக்கின்றார்கள். தங்களுடைய வேண்டுதல் எல்லாம் நிறைவேறுகின்றது. குழந்தை வரமின்றி இறப்பவர்கள், திருமண தடையால் அவதிப்படுபவர்கள், கிரகங்களுடைய தடை, நாகசாபம் போன்றவற்றின் எல்லாம் இந்த அம்பிகையினுடைய ஆலயத்திலே வந்து அடியவர்கள் தங்களுடைய அந்த நிவர்த்திக்கடன்களை செய்கின்ற அற்புதமான செயலை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த நைனை நாகபூசணி அம்பாள் ஆலயத்திலே 2026ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற மகோத்சவ பெருவிழாவிலே ரத உற்சவம் இப்பொழுது பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் தேர்வடத்தை பிடித்து இழுத்து வருகின்ற அற்புதமான வேளையிலே எல்லாம் வல்ல நைனை நாகபூசணி அம்பாள் கடல் கடந்து வாழ்கின்ற ஈழத்தமிழர்கள் மட்டுமல்ல உலகெங்கும் வாழ்கின்ற சைவத்தமிழ் அன்பர்கள் எல்லோருக்கும் அவள் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றாள். மணி பல்லவம் என்று சொல்லப்படுகின்ற இந்த நாகதீபத்திலே அமைந்து அருள் பாலிக்கின்ற அம்பிகை முன்னொரு காலத்திலே மகோதரன் துலோதரன் என்ற இருவர்கள் சண்டையிட அங்கே புத்த பகவான் வந்து அந்த சண்டையை நிறுத்தியதாக மகாவம்சம் போன்ற வரலாற்று நூல்களிலே நாங்கள் பார்க்கின்றோம். இந்த ஆலயத்தின் மிகச்சிறப்பானது, மூர்த்திதலம் சீத்தம் என முச்சிறப்பும் வாய்ந்தது. இந்த ஆலயத்திலே நாகமணி புலவர் வேண்டிய அந்த பாடல்களை எல்லாம் பாடியிருக்கின்ற அந்த செய்திகளை நாங்கள் உங்களுக்கு தருகின்றோம். எனவே இந்த ஆலயத்திலே ரத உற்சவத்திலே கலந்து கொள்ள முடியாதவர்கள், உலகெங்கும் வாழ்கின்ற அன்பர்கள் எல்லோருக்கும் நைனை நாகபூசணி அம்பாவுடைய திருவுருள் கடாட்சம் கிடைக்க வேண்டும் என வேண்டி விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் கனகபாரதி விஜயரத்னம் கனகராஜா. நன்றி, வணக்கம். ஐயோ, இங்கே பாருங்க, ஒரு வயசான பாட்டி வந்து காவடி எடுத்துட்டு இருக்கிறாங்க. இது வந்து பார்க்காவடின்னு சொல்லுவோம். அதாவது முள்ளு குத்தாம எடுக்கிற காவடி பார்க்காவடி மாதிரி. இங்கே பாருங்க, ஆனால் அவங்க வந்து வாயில் அந்த இது குத்திருக்காங்க. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? வாயில் குத்துறதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? அழகு குத்துறது. ஆமாம், அழகு குத்திருக்காங்க. அழகு குத்துறன்னு சொல்லுவாங்க. உண்மையில் பார்த்துருப்பீங்க, நான் வந்து பெருசாக வந்து உண்மையில் கோயிலுக்கு இதுக்கு முன்னதெல்லாம் போனது கிடையாது, போகிறதும் இல்லை. இப்போ தான் வந்து ஆன்மீகத்தை வந்து ஆன்மீகம்னா இதுதான் அப்படி சொல்லி புரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சில கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கேன். அதுவும் இப்படியான பெரிய தேர் திருவிழா நடக்கும்போது உண்மையில் நான் போகிறது கிடையாது. நான் எங்கள் ஊரில் பக்கத்தில் வந்துட்டு கொக்கட்டிச்சல தேர் திருவிழாக்கு மட்டும் போவோம். அங்கேயும் இப்படி தான் வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருப்பாங்க. அங்கே வந்து அவங்களுக்கு மத்தியில் வந்து அந்த தேர் திருவிழா வந்து நடந்து முடியும். ஆனால் யாழ்ப்பாண பக்கங்களில் வந்து நான் அந்த தேர் திருவிழாவுக்கு வந்து எந்த கோயிலுக்கும் போனது கிடையாது. ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, ஒரே நாளில் 4 கோயிலில் வந்து இழுத்துருந்தாங்க. அங்கே தான் போயிருந்தோம். ஆனால் அதை எல்லாம் விட மிக பிரம்மாண்டமான முறையில் இந்த நைனாதீவு தேர் வந்து இருந்தது. என்ன சொன்னால், நாங்கள் நைனாதீவுக்கு வாரத்துக்கு அவ்வளோ சிரமப்பட்டு தான் வந்து சேர்ந்துருந்தோம் வள்ளத்துலலாம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ வந்து தேர் இழுத்து முடிஞ்சுது. தேருக்கு பின்னால் வந்து அங்க பிரதட்சணம் பண்ணி கொண்டு போவாங்க தானே. அங்க பிரதட்சணம் பண்ணுறவங்களே வந்து 100கணக்கான பேர் வந்து அடியவர்கள் வந்து இந்த அங்க பிரதட்சணம் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட அப்படியே சுற்றி வந்து இங்கே வந்து முடிஞ்சது தேர். ஆனால் தேர் எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்களோ அங்கேருந்து அவ்வளோ தூரத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து அங்க பிரதட்சணம் பண்ண மாதிரி தான் இருக்கிறாங்க. அது தேருக்கு பின்னால் அந்த தேரை வந்து இழுத்து போன அதே பாதையில் 100கணக்கான பக்தர்கள் வந்து அங்க பிரதட்சணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ உண்மையில் மிக பிரம்மாண்டமான ஒரு தேர் திருவிழா. அண்ட் இதுக்கு அடுத்ததாக வந்து தீர்த்த
உற்சவம் வந்து இருக்குது. ஸோ அது தீர்த்த திருவிழா வந்து எங்களால் காண்பிக்க முடிஞ்சா வந்து நாங்கள் அதையும் காண்பிப்போம். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். இது எப்படி இருந்துச்சு, உண்மையில் எப்படிலாம் பண்ணுறாங்க அப்படி சொல்லி வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.